கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு ஏதோ பேச விரும்புகிறார், உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். உபத்திரவத்தில் இருக்கிறனே, போராட்டத்தில் இருக்கிறனே, கண்ணீரில் இருக்கிறனே நீங்கள் சொல்லலாம். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவ மனிதனாகிய யோசேப்பே, வேத வசனம் புடமிட்டது. தேவ ஜனங்களே, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை நம்மளை புடமிடும் பொழுது மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகலாம், எப்பக்கமும் நெருக்கப்படலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஆம் தேவ ஜனங்களே, எப்பேற்பட்ட பிரச்சனையும் கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க போவதே இல்லை. அது வருமான குறைவா இருக்கலாம், அது நிந்தனையா இருக்கலாம், படிக்க முடியாத அனுபவமா இருக்கலாம், வேலை இல்லா திண்டாட்டமா இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களை அப்பா விட்டு பிரிக்காது. தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, தேவ ஜனங்களை, கர்த்தர் உங்க கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். வெண்கல வில்லுகள் உங்க கைக்கு முறியும், இரும்பு தார்ப்பாக்கள் உங்களுக்கு முன்னாடி முறியும். இந்த நாட்கள் உபத்திரவத்துக்குள்ள கடந்து செல்லுகிற தேவ ஜனங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை யுத்த வீரனாக, யுத்த வீராங்கனையாக, கடைசி நாட்கள்ல தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு தெபோராளாக, ஒரு எஸ்தராக, ஒரு ரூத்தாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். தேவ ஜனங்களே, சும்மா நீங்க காயப்படல, உங்க காயங்களுக்கு அர்த்தம் உண்டு, உங்க வேதனைகளுக்கு அர்த்தம் உண்டு, உங்க பாடுகளுக்கு உயர்வு உண்டு. உங்க பாடுகள் படிகளாய் மாறும், அது கரையமாய் மாறும். கர்த்தரை பூமியில் இறங்க பண்ணும், உங்களுக்காக அவர் கிரியை செய்வார். 38 வருடங்களாக குளத்தருகை படுத்து கிடந்த ஒருவன், அவனுடைய பாடுகள் பரலோகத்தை திறக்க வைத்தது. பரலோகத்தில் இருந்தே ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த பெதஸ்தா குளத்தை கலக்கும் பொழுது அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. அவனை தூக்கி செல்ல யாரும் இல்லை. 38 வருடங்களாக இதை அவன் சுமந்து கொண்டிருக்கிறத பரலோக ராஜாதி ராஜாவாகிய இயேசு அதை கண்டார். என்னுடைய தூதர்களை அனுப்பும் பொழுது கூட இவனுக்கு விடுதலை இல்லை, அதனால இப்பொழுது தூதர்கள் அல்ல, நானே நடந்து வருகிறேன், என் மகனை நீ எழும்பி நட என்று சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பாடு வீணாகாது, என்னுடைய வேதனைகள் வீணாகாது, என் கண்ணீர் வீணாகாதுன்னு சொல்லுகிற தேவஜனங்கள் இருக்கிறீங்களா? இந்த வாரத்தில் உங்களை ஆண்டு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், உங்க உள்ளத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். வேதனையும் கண்ணீரும் என்னை சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்றீங்களா? நாலா பக்கம் நான் மூடப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்களா? உங்க நிலைமை மாறும். என்னோடு சேர்ந்து இந்த பாடல் வரிகளை சொல்லுங்களேன். பாடுகள் படிகளாய் மாறுதே, என் பாடுகள் பரிசாய் மாறுதே. பாடுகள் படிகளாய் மாறுதே, பாடுகள் பரிசாய் மாறுதே. சொல்லுங்க சொல்லுங்க, பாடுகள் படிகளாய் மாறுதே. என் குடும்பத்தில் உள்ள பாடுகள் எல்லாம் பாடுகள் பரிசாய் மாறுதே. எல்லா ஜப நேர குடும்பத்தார் சேர்ந்து சொல்லுங்க, பாடுகள் படிகளாய் மாறுதே, என் பாடுகள் பரிசாய் மாறுதே. ஒரு விசை கூட இருக்கிற இடத்துல இருந்து உற்சாகமா சொல்லுங்க. உங்க நிந்தனையின் மத்தியில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதனையின் மத்தியில சொல்லுங்க, என் பாடு படியாய் மாறும், என் வேதனை படியாய் மாறும், என் உயர்வின் படியா மாறும், என் பரிசாய் மாறும் சொல்லுகிற தேவ ஜனங்கள் உள்ள இருக்கிறீங்களா? பாடுகள் பரிசாய் மாறுதே. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாக சொல்றீங்களா? பரிசாய் மாறுதே.
மாறுதே. அப்படியே கடந்து வந்த நாட்களை நினைச்சு பாருங்க, எத்தனை பாடுகள். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தார். பிள்ளை பிறந்த பிறகு கூட 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டு சொல்லுகிறார், உன் ஏக சுதனையும் ஏக புத்திரனாகிய அந்த ஈசாக்கை எடுத்து சென்று எனக்காக பலி கொடுன்னு சொன்னார். தேவச்சனமே, அது இன்னும் அதிகமான பாடு. இதற்கு பிள்ளை நீர் தராமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் யோசிக்க தோணும். ஆனா தேவச்சனங்களே, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் ஏதோ ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டார். என் தேவன் ஒரு பாட அனுமதிக்காரனா, அதுக்கு பின்னாடி பலகனியா திறப்பாரு, பரலோகத்தை திறப்பாரு, பரிசுகளை திறப்பாரு. என் பாடு வீணாகாது, என் பாடு எனக்கு உயர்வாய் மாறும்னு கண்டுபிடித்திருந்தார். அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த வரிகளை சொல்லலாமா? கடந்து வந்த பாதைகள் கரடான மேடுகள், நடக்க முடியா பாதைகள், தனிமையின் பாதைகள். கடந்து வந்த பாதைகள் கரடான மேடுகள், நடக்க முடியா பாதைகள், தனிமையின் பாதைகள். போராட்டம் சூழ்கையில் தனிமையில் நடக்கையில் தேவனே உம்மை சார்ந்து கொண்டேனே. போராட்டம் சூழ்கையில் தனிமையில் நடக்கையில் தேவனே உம்மை சார்ந்து கொண்டேனே. பாடுகள் படிகளாய் மாறுதே, என் பாடுகள் பரிசாய் மாறுதே. தேவச்சனத்தின் பாடுகள் படிகளாய் மாறுதே, அது படிகளாக மாறுதே. என் பாடுகள் பரிசாய் மாறுதே. ஆமென். தேவச்சனங்களே, ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஆண்டவரே எத்தனை பாடுகள் ஆண்டவரே, ஊழியர்கள் எவ்வளவு பாடுகள் படுகிறாங்க உமக்காக. ஆண்டவரே ரத்தம் சிந்துகிறார்களே, பிள்ளைகளை இழக்கிறார்களே, ஆனாலும் ஊழியம் செய்கிறார்களே. எத்தனை நிந்தனையில எத்தனை மிஷினரிகள் ஊழியம் செய்கிறாங்களே. தேவ ஜனங்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க. எத்தனை ஆத்துமாக்கள் ஏசப்பாவை தேடி வந்தவங்க உபத்திரவப்படுறாங்களேன்னு நான் ஆண்டவர் நோக்கி கெஞ்சும் பொழுது ஆண்டு சொன்னாரு, மகனே, வார்த்தைகள் மூலமாக எனக்கு புரிய வச்சாரு, பரலோக ராஜ்யம் பணத்தினால கட்டப்படுகிறது அல்ல. கோடி கோடி அவன் ராஜாக்கள் இந்த உலகத்துல இருந்தாங்க. எந்த அரசனுடைய பரம்பரையும் இன்னைக்கு இந்த உலகத்துல ஆளுகையில இல்ல. காரணம், பரம்பரையாக வந்த அரசாங்கம் எல்லாம் இன்னைக்கு நிர்மூலமான பொழுது ஒரே ஒரு அரசாங்கம், எந்த பண உதவி இல்லாம, எந்த ஆள்பலன் இல்லாம ஒரே ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் வருதுன்னா அது பரலோக அரசாங்கம் தான். அதற்குடைய அஸ்திபாரமே பாடுகள். தேவஜனங்களே, பரலோகம் என்ற அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் நேசர் சிலுவையில மாண்டார். அதனால தேவஜனங்களே, ஒருபொழுது உங்க பாடு வீணாகாது. அந்த நேரத்துல தான் ஆண்டு இந்த வரிகளை சொன்னார், என் இருதயத்துல பாடுகள் படிகளாய் மாறும் சொன்னார், பாடுகள் பரிசாய் மாறும் சொன்னார். சிலுவையை சுமக்கிறோம், வேதனை தான், நிந்தனை தான். ஆனா ஆண்டு சொல்றாரு, சிலுவைக்கு பின்னாடி ஒரு சிங்காசனம் வச்சிருக்கிற மகனே, மகளே, உன் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வீரன் உண்டு. மகனே, உன் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் உண்டு. உன் குடும்பத்தை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். நீ என்னுடைய ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற மகனே. நீ நான் பாடுகள்ல உன்னை நடத்துகிறத தான் நீ பார்த்திருக்கிற. உன்னை பரிசுகள்ல நடத்துவேன். உன் கரத்தை பிடித்து சிங்காசனத்துல உன்னை உட்கார வைப்பேன். இதெல்லாம் நீ இன்னும் பார்க்கல. இதை பார்க்கறதுக்காக தான் உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இதை கேட்கிற ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உபத்திரவத்தை கண்ட நீங்க உயர்வை காண்பீர்கள், கண்ணீரை கண்ட நீங்க இன்பத்தை காண்பீர்கள். அவரோடு பாடுகள் சகித்தால் அவரோடு ஆளுகையும் செய்யலாம். யாருமே இல்லாமல் போகலாம், நீர் மட்டும் கூடவே இருக்கிறீர். எல்லாரும் சொல்லலாமா? யாருமே இல்லாம போகலாம், நீர் மட்டும்
இருக்கிறீர். என்னை காத்திட தூதரை அனுப்பியே என் பாதையில் உதவி செய்வீரே. என்னை காத்திட தூதரை அனுப்பியே என் பாதையில் உதவி செய்வீரே. சொல்லலாம் யாருமே இல்லாமல் போகலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீர் மட்டும் கூடவே இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருமே இல்லாம போகலாம், நீர் மட்டும் கூடவே இருக்கிறீர். என்னை காத்திட தூதரை அனுப்பியே என் பாதையில் உதவி செய்வீரே. நம்மை காத்திட ஒரு தூதனை அனுப்புவார். இதை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்காக தூதர்களை அனுப்புகிற ஒரு கர்த்தர் உண்டு. உங்க சிறைச்சாலையில ஒரு தூதன் இறங்குவார். உங்களுக்கு ஒரு விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஓ, தூதர்கள் உங்களுக்காக இறங்குவாங்க. ஒரு யுத்தம் நடக்கும், ஒரு வெற்றி உண்டாகும். உங்க குடும்பம் கரை சேர்க்கப்படும், உங்க வாழ்க்கை கரை சேர்க்கப்படும். பாடுகள் படிகளாய் மாறுதே. எத்தனை பேர் சொல்றீங்க? சத்தியத்தின்படி நான் பாட அனுபவிக்கிறேன், கிறிஸ்தவனாய் இருந்து நான் பாட அனுபவிக்கிறேன், இது வீணாக போவதில்லை. பாடுகள் படிகளாய் மாறுதே, ஓ படிகளாய் மாறுதே, என் பாடுகள் பரிசாய் மாறுதே. தேவ ஜனங்களே, இயேசு சிலுவையை சுமக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து உதவி செய்தார். ஆம் தேவ ஜனங்களே, நம்ம சிலுவையை சுமக்கும் பொழுது நமக்கு உதவி செய்ய சிலர் அனுப்புவார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உபத்திரத்தில் இருக்கிறீங்களா? வேதனையில் இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாம இருக்கிறீங்களா? ஒன்லி பிலீவ். நம்புங்க. நம்ப முடியாதா? பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைத்தாங்க, கையை கட்டி போட்டாங்க, காலை கட்டி போட்டாங்க. உடம்புல ஒவ்வொரு இடமும், எல்லா இடமும் வஸ்திரம் கிளியத்தக்கதாக அடித்து பின்னி தொழுமரத்தில் கட்டினாங்க. எல்லாம் அடிபட்டாங்க, எல்லாத்தையும் பூட்டி போட்டாங்க. ஆனால் அவர்களை துதிக்கக்கூடிய அந்த நாவு, அந்த எண்ணங்கள், நம்பிக்கை வைக்கக்கூடிய கத்தரை அவர்களால் கட்ட முடியலை. சிறை உங்களை கட்டி போடலாம், ஆனால் கத்தரை கட்டி போடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கத்தர் கட்டப்படவில்லை, எனக்காக தூதரை அனுப்புவா, எனக்காக காப்பாத்த. ஓ, கத்தருடைய தூதன் இறங்குவான்னு சொல்லுகிறவங்க மட்டும் அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, என்னை காத்திட தூதரை அனுப்பியே என் பாதையில் உதவி செய்வீரே. என்னை காத்திட தூதரை அனுப்பியே என் பாதையில் உதவி செய்வீரே. எனக்கு யாருமே இல்லாமல் போகலாம், நீர் மட்டும் கூடவே இருக்கிறீர். என்னை காத்திட தூதரை அனுப்பியே என் பாதையில் உதவி செய்வீரே. என்னை காத்திட தூதரை அனுப்பியே பாதையில் உதவி செய்வீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஓஹோ, தூதரை அனுப்பியே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? தூதர்கள் உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தொழிலுக்காக ஒரு தூதர்களின் பாதுகாப்பு இன்னைக்கு இறங்குகிறது. இன்னையில இருந்து நீங்க எங்க போனாலும் தூதர்கள் உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்குவாங்க. They will encamp you. Oh, the angels will encamp you. Rikarada rababa rakada rabashara liandala rabosia.
சொல்லலாம். என்ன காத்திட, என்ன காத்திட தூதரை அனுப்பியே. சொல்லுங்க சொல்லுங்க. என் பாதையில் உதவி செய்வீரே, என்ன காத்திட தூதரை அனுப்பியே. நேசு பாதையில் உதவி செய்வீரே. யாருமே யாருமே இல்லாம போகலாம், நீ மட்டும் கூடவே இருக்கிறீர். என்ன காத்திட தூதரை அனுப்பியே, தூதரை அனுப்பியே. என் பாதையில் உதவி செய்வீரே. எல்லாரும் ஆவியில் அப்படியே ஆராதிக்கிற இந்த வேளையில இந்த வரிகளை சொல்லுங்க. தேவ ஜனங்களே, உங்களுக்காக தூதர்கள் இறங்குறாங்க, உங்களுக்காக தூதர்கள் இறங்குறாங்க. The angels are descending now. The angels are descending. இதுவரைக்கும் நீங்க உயர்ந்து செல்ல முடியாதது, ஓ நீங்கள் உங்க கைகள்னால சாதிக்க முடியாதது, கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். விசுவாசத்தோடு ஆராதிங்க. ஓ எலியேசருக்கு முன்பதாக கர்த்தருடைய தூதனானவர் வந்தா, எல்லா பாதையும் செவைப்படுத்தினா, சிறையில கட்டப்பட்ட பேதுருவை காப்பாத்த தூதர்கள் இறங்கினார்களே. அந்த அறையில் ஒரு தூதன் இறங்கினானே, ஒரு விடுதலை வந்ததே. இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஏற்ற நேரத்துல ஏற்ற நேரத்துல தூதர்கள் இறங்குவாங்க. வல்லமை இறங்குகிறது, அக்னி இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, கட்டுகள் உடைகிறது, இருளின் ஆவிகள் எரிகிறது, அந்தகார ஆவிகள் எரிகிறது, வல்லமைகள் எரிகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்ன காத்திட தூதரை அனுப்பியே, என்ன காத்திட. என் பாதையில் உதவி செய்வீரே. என்ன காத்திட தூதரை அனுப்பியே. என் பாதையில், என் பாதையில் உதவி நீங்க எங்க இருந்து கேட்கலாம் இந்த வார்த்தையை. சென்னையில இருந்து கேட்கலாம், கோயம்புத்தூர்ல இருந்து கேட்கலாம், வெளி தேசத்துல இருந்து கேட்கலாம், யுத்தங்கள் மத்தியில இருந்து கேட்கலாம், போராட்டங்கள் மத்தியில இருந்து கேட்கலாம், ஸ்ரீலங்கால இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம், வேற தேசங்கள்ல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து நீங்க கேட்கலாம். உங்களுக்காக the Lord is charging his angel and deploying his angel for your protection. கர்த்தர் தம்முடைய தூதர்களை உங்களுக்காக உங்களுக்காக அனுப்புவார், அனுப்புவார், அனுப்புவார். Receive the protection, receive the protection of the angel. உங்க பிள்ளைகளுக்கு உண்டு, உங்க கணவருக்கு உண்டு. பயப்படாதீங்க சகோதரி, பயப்படாதீங்க சகோதரா. தூதர்களின் பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது, உங்களுக்கு ஒரு பயம் நெருங்காது, வாதை உங்கள் கூடாரத்தை நெருங்காது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்க விட்டு விடுங்க, கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென், ஆமென், ஆமென். பாதையில் உதவி செய்வீரே. என்ன காத்திட தூதரை அனுப்பிய, தூதரை அனுப்பிய, தூதரை அனுப்பிய. ஓ ரபாபா ஷதரா பாபா தரபா. என்ன காத்திட தூதரை அனுப்பிய. உங்களுக்காக தூதர்கள் இறங்குகிறார்கள். ஓ செய்ய முடியாதது அவர்கள் இறங்கி செய்கிறார்கள். கோர்ட்டு வழக்குகள்ல மாற்றம், ஆஸ்பத்திரியில மாற்றம், அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. சிலருடைய கர்ப்பப்பைக்குள்ளாடி அற்புதம் நடக்குது. ஓ குழந்தை எல்லாமே மாறுகிறது. ஓ திருமண தடைகள் உடைகிறது, வியாதிகள் மாறுகிறது. ஓ கடன் பிரச்சனைகள் மறைகிறது. ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். உங்களால முடியாதது தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். ஆமென், 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 ஆமென். உதவி செய்வீரே. என் பாதையில் உதவி செய்வீரே. பாடுகள் படிகளாய் மாறுதே. எல்லாரும் சொல்லலாமா ஒரு வரி? பாடுகள் பரிசாய் மாறுதே. ஓ
பாடுகள் படிகளாய் உங்க பாடுகள் படிகளாய் மாறுதே படிகளாய் மாறுதே என் பாடுகள் பரிசாய் மாறுதே. தேவ ஜனங்களே, சில நேரம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, யாருமே இல்லாத நேரம் தூதரை அனுப்புகிறார். ஒருவேளை தூதர்களை அனுப்பியும் உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லையா? தூதர்கள் வந்து எத்தனையோ அற்புதம் செய்றாங்க, நிறைய பேருக்கு விடுதலையை தராங்க, மிராக்கிள்ஸ் தான். ஆனா ஒரு ரகசியம் கூட சொல்றேன், உங்களை காப்பாற்ற தூதர்கள் மட்டுமில்லை, அவரே இறங்கி வருவார். ஏன்னா அவரு உங்களுடைய தகப்பன், உங்களை காப்பாத்துறதுக்கு அவர் வராம இருப்பாரா? காணா ஒரு கல்யாணத்துக்கே வந்தாரே, முன்ன பின்ன தெரியாத உங்களுடைய கல்யாணத்துக்கு போய் அற்புதம் செய்தாரே, உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? செய்வாரு. உங்க பாடு பரிசாய் மாறணும்னு நினைக்கிறாரு. உங்க பாடு உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. உங்க பாடு உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. அதனால பாடுகள்ல கொண்டு போயிருக்கிறாரு. இந்த ஒரு வரி அழகா சொல்லுவோமா? சில நேரம் வருகிறேன், என் அருகில் அமருகிறேன், முகமோ மனிதன் ஆனா உள்ளத்தில் நீ. இந்த வரிகள்ல என்ன ஆவியானவர் சொல்லுகிறார்னா, சில நேரம் உங்ககிட்ட வருகிறது உங்க கணவரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா அவர்கள் மூலமாக இயேசு வருகிறார். உங்க பாஸ்டர் வருகிறார். உங்க பாஸ்டர் என்ன செய்கிறார்? திடீர்னு உங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவர் மூலமா இயேசு வராரு. ஒரு சுவிசேஷகர் வருகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டது காரணம் என்ன? ஏதோ ஒரு நபர் மூலமாக இயேசு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ஏதோ நபர் மூலமாக இயேசு வந்து கொண்டிருக்கிறார். ஓ, யோசேப்பை குழியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு சிலர் அப்படி நடந்து வந்தாங்க. நடந்து வந்த நபர்கள் மத்தியில் கத்தரும் வந்தார். கத்தர் பார்த்தார், என் பிள்ளை எங்க கொண்டு போகணுமோ அந்த நபர்கள் அங்கே அனுப்பி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் அவர் நமக்காக உதவி செய்ய தூதர்களை எல்லாம் அவரையே அனுப்புகிறார், அவரே வருகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த வரிகளை சேர்ந்து சொல்லும் பொழுதே உங்களுக்காக கத்தரை இறங்குவார். சில நேரம் வருகிறேன், மனிதன் மூலமாக வருகிறேன். சில நேரம் வருகிறேன், என் அருகிலே அமருகிறேன், முகமோ மனிதன் ஆனா உள்ளத்தில் நீ. சில நேரம் வருகிறேன், என் அருகில் அமருகிறேன், முகமோ மனிதன் ஆனா உள்ளத்தில் நீ. கடந்து செல்லும் வேளையில் பரிசாய் நீ தருகிறேன், உலகம் தரா சமாதானம் தருகிறேன். கடந்து செல்லும் வேளையில் பரிசாய் நீர் தருகிறேன், உலகம் தரா சமாதானம் தருகிறேன். பாடுகள் படிகளாய் மாறுதே, பாடுகள் பரிசாய் மாறுதே. ஓ, பாடுகள் பாதையாகுதே, என் பாடுகள் பரிசுத்தம் செய்யுதே. பாடுகள் பலனாய் மாறுதே, என் பாடுகள் பாடலாகுதே. பாடுகள் பரலோக வாசலே, என் பாடுகள் பரலோகம் சேர்க்குதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, பாடுகள் படிகளாய் மாறுதே. இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என் பாடுகள் பரிசாய் மாறுதே, என் பாடுகள் பாதையாகுதே, என் பாடுகள் பாதையாகுதே, என் பாடுகள் பரிசுத்தம் செய்யுதே, என் பாடுகள் பரிசுத்தம் செய்யுதே. பாடுகள் பலனாய் மாறுதே, பாடுகள் பலனாய் மாறுதே, பலனாய் மாறுதே, என் பாடுகள் பாடலாகுதே, என் பாடு
பரலோக வாசலே என் பாடுகள் பரலோகம் சேர்க்குதே. ஒரு விசை கூட சொல்லுவோமா? என் பாடுகள் படிகளாய் மாறுதே, படிகளாய் மாறுதே. என் பாடுகள் பரிசாய் மாறுதே, பரிசாய் மாறுதே, பரிசாய் மாறுதே. பாடுகள் பாதையாகுதே, என் பாடுகள் பரிசுத்தம் செய்யுதே. ஓ பாடுகள் பலனாய் மாறுதே, என் பாடுகள் பாடலாகுதே. பாடுகள் பரலோக வாசலே என் பாடுகள் பரலோகம் சேர்க்குதே. என் பாடுகள் பரலோகம் சேர்க்குதே. தேவ ஜனங்களே, பாடின் ரகசியத்தை அறிந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், என் தலையே போனாலும், என் ரத்தம் இந்த பூமியில சிந்தினாலும், என் ரத்தம் இந்த பூமியில பானபலியா கொட்டப்பட்டாலும், நான் இந்த சரீர பாண்டத்தை விட்டு வெளியே வந்தாலும், நான் கத்தாதி கத்திரிடத்துல நித்தியமாய் வாழுவேன்னு சொல்லி தன் விசுவாசத்தை முடிக்கிறேன்னு சொன்ன ஒரு உன்னதமான அப்போஸ்தலர் தான் தேவ மனுஷன் தான் பவுல். நான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னார். அவர் இயற்கையாக சாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை ஒரு ராஜா தம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக அவர் சுவிசேஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுது உலக ராஜா அவருடைய தலையை சிரசேதம் பண்ணினார். அந்த பக்தன் தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவை விட்டு என்னை எது பிரிக்கக்கூடும்? எதுதான் பிரிக்கக்கூடும்? அவர் அன்பை விட்டு என்னை எது பிரிக்க முடியும்? தேவ ஜனங்களே, நம்ம உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறோம்னா நம்ம பாடி இனிப்பாய் மாறி. அன்னைக்குள்ள ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, நான் அவருடைய நாமத்திற்காக பாடுகளை சகிக்கிறதற்கு பாத்திரவானாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ ஜனங்களே, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைக்கல கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்கிறதுக்கு. ஆதி அப்போஸ்தலர்கள் அதை புரிந்து கொண்டாங்க. அவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இது பாக்கியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:41 பாருங்கள். அவருடைய நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தேவ ஜனமே, அவர்கள் உபத்திரவங்கள்ல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினாங்க, சந்தோஷப்பட்டாங்க. இயேசுக்காக உபத்திரப்படுகிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஏசப்பாவை உண்மையா நேசிக்கிறவங்க சொல்லுவாங்க, இன்னும் பாடுப்பா, இன்னும் சகிக்கிறேன்ப்பா, இன்னும் உமக்காக சகிக்கிறேன், இன்னும் நான் சகிப்பேன்னு சொல்றவங்க தான் ஏசப்பா பிள்ளைகள். ஆனா தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை நெருக்கத்திலே வச்சு கொண்டு இருக்க மாட்டார். ஒரு பிசாசு உங்களை உபத்திரவப்படுத்துறான்னா அதை வச்சு கொண்டு இருக்க மாட்டார், அதை விரட்டுவார். இயேசுவின் நாமத்திற்காக நீங்க கஷ்டம் சகிக்கலாம். பிசாசு கொண்டு வருகிற தேவையில்லாத லோடு, தேவையில்லாத பிரச்சனைகளை கர்த்தர் இந்த வருஷம் உங்களை விட்டு மாற்றுவார். இயேசுவின் நாமத்திற்காக மட்டும்தான் ஒரு பாடு நம்ம அனுபவிக்கிறோமே தவிர பிசாசினாலோ அவனுடைய அந்தகார ஆவியினாலோ மந்திரவாதிகளினாலே உள்ள ஆயுதங்கள் எல்லாம் செயலிழக்க பண்ணுவார். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பிசாசின் போராட்டத்தினால் வந்த வியாதிகளை இயேசு குணமாக்கினார். பிசாசின் போராட்டத்தினால் வந்த பில்லி சூனியங்கள், போராட்டங்கள் எதுவா இருந்தால் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுதலையாக்கி ஒரு பாடு, அவருக்காக ஒரு பாடு, அது உங்களை உருவாக்குகிற பாடு, உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை பாதுகாக்கிற ஒரு பாடு, அது மட்டும்தான் இருக்கும். அது உங்களை உயர்த்தும். தாவீது ராஜா சொல்லுகிறது போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறாரு. அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிற சில பாடுகள் எல்லா தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதற்காக நன்றி சொல்லிட்டு அப்படியே ஒரே ஒரு வரி நம்ம சொல்லி நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம். பாடுகள் படிகளாய் மாறுதே, என் பாடுகள் பரிசாய் மாறுதே. பாடுகள் பாதையாகுதே, நான் நடந்து செல்ற பாதையாக பாடுகள் பரிசுத்தம் செய்யுதே. பாடுகள் பலனாய் மாறுதே. தேவஜனத்தின் பாடுகள் அது ஒரு பாடலா மாறிடுது.
பாடுகள் பரலோகம், வாசலே அது பரலோக வாசலுக்கு நேராக கொண்டு செல்லுது. என் பாடுகள் பரலோகம் சேர்க்குதே, என் பாடுகள் பரலோகம் சேர்க்குதே. தேவ ஜனங்களே, இன்னைக்கு இந்த பாடலை நீங்க கேட்குறீங்கன்னா பல பாடுகளை தாண்டி இந்த ஊழியத்தை செய்ததுனால தான். ஊழியம் செய்யும் போகும்பொழுது எங்களுக்கு செம்மையான பாத்ரூம் கிடையாது, நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்து சொந்த வீடுகளோடு லக்ஸரியஸான லைஃப்பில் இருந்து ஊழிய பாதையில் வரும் பொழுது 5 பைசா கூட இல்லாமல், வஸ்திரங்கள் இல்லாமல், பாத்ரூம் போகிறதுக்கு இடம் இல்லாமல், கரண்ட் இல்லாத பாலடைஞ்ச ஒரு பில்டிங்கில் தங்கியிருந்த நாட்கள் எங்களுக்கு இருந்தது. குடிக்க தண்ணி இல்லாமல், குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல், சாப்பிட்ட பிளேட்டை கழுவுறதுக்கு தண்ணி இல்லாமல், வசதி இல்லாமல் இருந்த நாட்கள். ஒரு பிளேட்டை கழுவுனா கூட வீட்டுக்குள்ளே கிணறு இருக்குது, அது தூரமாக சென்று ஒரு குளத்துல இருந்து தண்ணியை கொண்டு வரணும். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊழியத்தில் என் தாய் தகப்பன் பட்ட கஷ்டங்களை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்து சொல்லலாம், எம் பாடுகள் பாடலாகுதே, எம் பாடுகள் பரலோகம் சேர்க்குதே, எம் பாடுகள் பரிசுத்தம் செய்தது, எம் பாடுகள் பாதையானது. ஆம் தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே, பாட அசராம சுமக்கிற தேவ ஜனங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கிறது. அடிக்கடி இந்த லோடு மேனெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் முதுகில் 100 கிலோ 50 கிலோ 150 கிலோன்னு மூடைகளை தூக்கி தூக்கி செல்லுகிறார்கள். அவர்கள் சரீரத்தில் ஒரு கொலஸ்ட்ரால் கிடையாது, ஒரு சுகர் கிடையாது. ஏன்னா வெயிட்டு தூக்க தூக்க உள்ளே இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியே வருகிறது, உடம்பு போட மாட்டேங்குது. தேவ ஜனங்களே, அவர்களுக்கு மசில் உண்டாகுது, அவர்கள் நல்ல ஸ்ட்ராங்கான உடம்பா இருக்கிறாங்க. பாருங்க லோடு மேன்களை எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவர்கள் சுமக்கிற அந்த பெயின் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு ஆண்டு சொல்கிறார், உங்கள் பாடுகள் பாதையாக மாறுது, ஆசீர்வாதமாக மாறுது. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இந்த பாடுகளை சுமந்ததுனால தான் இந்த பாடலை கர்த்தர் சொந்தமாக கொடுத்து இருதயத்தில் போட்டார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த பாடலை இருதயத்தில் போட்டதுனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி பாட முடிஞ்சது. இதை ஒரு பாடலாக நம்ம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தோம். தேவ ஜனங்களே, இதுக்கு ரகசியம் என்ன? இந்த பாடல் வந்தது காரணம் என்ன? பாடுகள் தான். பாடல் உண்டாகும், உங்கள் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும், உங்கள் வீட்டில் விடுதலை உண்டாகும், உங்கள் குடும்பத்தில் பாடு செய்கிற ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி பரலோகம் கிரியை செய்யும் ஒரு வரலாறு உண்டாகும். நீங்கள் அனாதையாக வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் சரித்திரம் படைப்பீர்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய தொழிலுக்காக, எல்லாவற்றிற்காக 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் தேவ ஜனங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம இந்த வீடியோஸை பார்ப்போம். ஒவ்வொரு பேரும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு பேருடைய ஊக்கமான ஜெபம் பலவீனத்தோடு இருக்கவர்களை தூக்கி எழுப்பும். சிறையில் பேதுரு கெட்டப்பட்டு கிடந்தார், பலவீனத்தோடு இருந்தார், சிறை பூட்டப்பட்டிருந்துச்சு. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தேவ மனிதனாகிய பேதுரு, அவருக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது விசுவாசிகள் தேவ ஜனங்கள் கூடியிருந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தினுடைய விளைவால அங்கே தூதன் இறங்கினான், அந்த விடுதலை உண்டானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ப்ரேயர் டைம் ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு ஆவியானவர் அனுப்ப போகிறார். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய குடும்பங்களில் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பு உண்டாக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாக, தடைகள் நீக்கப்பட, வெற்றி உண்டாக, தேவ ஆவியானவருடைய பலன் உண்டாக, பாதுகாப்பு உண்டாக. அப்படியே ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எல்லார் மேலேயும் ஒரு கிருபை ஊற்றப்பட ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்பட ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலேயும் ஒரு அக்னி நாவு இறங்குவதாக. கட்டுகளை உடைக்க ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே குடும்பத்தில் தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆமென். பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். எங்கள் ஜனங்கள் சகிக்கிற ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஆமென் ஆண்டவரே ஒரு பெரிய உயர்வாய் மாறட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீரோடு விதைத்து
வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கம்பீரமாய் இருக்கட்டும். குடும்பத்தில் கம்பீரம் உண்டாகட்டும். அவர்கள் தலையை உயர்த்துவீராக. அவர்கள் தலையில் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அவர்கள் முகங்கள் வெளிச்சத்தினால் நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. ராபா ஷதரா பாபா பாபா. தேவ ஜனங்களை ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். உங்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. அன்னைக்கு தானியலோடு இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய முகத்தினுடைய கலை, ஆமென், அவர்கள் முகம் பிரகாசித்தது. மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் முகங்களும் பிரகாசிக்கும். நம்ம அருமை இரட்சகருடைய அவன் வஸ்திரங்கள் வெண் வஸ்திரமாக, அவருடைய முகங்கள் பிரகாசமாக அந்த மறுரூப மலையில மாறினதே. இன்னைக்கு அதே ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வறண்ட பூமியில் இருக்கிற, வறண்ட சூழ்நிலையில் இருக்கிற எல்லா இடங்களும் எனக்கு க்ளோஸ் ஆகிருக்குதுன்னா ஆண்டு சொல்லுகிறார், ஒரு சூரியனை போல உதிப்பீங்க. சூரியன் இரவு நேரத்தில் மறைந்திருக்கலாம், ஆனால் ஒரு நேரம் வருகிறது நீங்கள் உதிப்பீர்கள். உங்களுடைய உதய காலம் வருகிறது. தேவ ஜனமே, நீங்கள் ஆயத்தப்பட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பி ப்ரிப்பேர்டு ஃபார் யுவர் பிளெஸிங். கர்த்தர் தரப்போகிறத மேனேஜ் பண்ண ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை நம்பி சிலதை தரப்போகிறார். அதை நீங்கள் ஆமென் கவனமாக செய்ய, கவனமாக கையாள கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உண்மை. ஹல்லேலூயா. ரபா ஷபா ரகதா ரபா பாபா பாபா. அநேகருடைய குடும்பத்தில் தேவனுடைய விடுதலைகள் இறங்கி கொண்டு இருக்கு. உங்கள் விளக்கை ஏற்றுகிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய விளக்கு அணைந்து போய் இருந்திருக்கலாம். ஆமென், அது மங்கி மங்கி எரிந்திருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய விளக்கு என்னைக்கு எரியும், என்னைக்கு என் விளக்கை ஏற்றுவீர் என்று அநேகர் காத்து கொண்டு இருக்கிறீங்க. தேவ ஜனங்களை, நான் தரிசனத்தில் பார்க்கிறது உங்கள் விளக்கு கிட்ட அவருடைய கரம் இருக்கிறத பார்க்கிறேன். எப்பொழுதுனாலும் எந்த நிமிடனாலும் உங்கள் வாழ்க்கை மாறலாம். வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க. அநேகர் வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் அருகாமையில் இருக்கிறது. எப்போது வேணுமானாலும் உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறக்கூடிய தேவ பிரசனம் உங்கள் அருகாமையில் இருக்கிறது. என்னைக்கும் சிங்க கவிக்குள்ளாடி தானியேல் இருக்கவில்லை. என்னைக்கும் அக்னி ஜாலைக்குள்ளேயே இருக்கவில்லை. என்னைக்கும் சிறைக்குள்ளேயே பவுல் இருக்கவில்லை. தேவன் வெளியே வந்து பயன்படுத்தினார். தேவ ஜனங்களே, உங்களுடைய நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறத ஆவியானவர் காட்டுகிறார். மிக விரைவில் கர்த்தருடைய நேரம் வருது. கர்த்தருடைய நேரத்தில் நீங்கள் பற்றி எறிவீர்கள். உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ, எந்த குடும்பத்தோடு இணைக்கணுமோ, எந்த திருமண வாழ்க்கையில் இணையணுமோ, எந்த குழந்தை பாக்கியத்தை தரணுமோ, எந்த வேலையை தரணுமோ, கர்த்தர் அதை உங்கள் கையில் தந்திருப்பார். அவருடைய நேரத்தில் நீங்கள் பிரகாசமானவர்கள். அவருடைய நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்கிறது ஆவியானவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. ரபா ஷதரா பாபா. எத்தனையோ முறை பேதுரு மீன் பிடித்தார், ஆனால் மீன் வரல. ஆனால் கர்த்தருடைய நேரம்னு ஒன்று வந்துச்சு. அதே படகு, அதே வலையில், அதே பேதுருவுக்கு ஆமென் இன்னொரு படகு நிறையத்தக்கதாக மீன்கள் வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, எனக்கு இப்போ இல்லாமல் இருக்கலாம், இப்போ என்னால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் எதெல்லாம் என்னால் முடியலன்னு நான் சொன்னேனோ அதையெல்லாம் என் ஏசப்பா, என் தெய்வன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எல்லாவற்றையும் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் நிரப்புகிறார். ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் செபிக்கிறத காட்டிலும், நீங்கள் வேண்டுதல் செய்கிறத காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு பதிலை தரப்போகிறார். அதிகமாக தரப்போகிறார். ஒருவரும் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். ஒருவரும் நீங்கள் பலவீனப்பட்டு போவதில்லை. ஒருவரும் நிந்திக்கப்பட்டு போவதில்லை. ஒருவரும் கடனாளியாக மரிப்பதில்லை. ஒருவரும் கடனாளியாக ஆமென் முத்திரை போடப்படுவதில்லை. உங்கள் கடன்கள் மாறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஏற்ற நேரத்தில் நீங்கள் வைத்த அந்த அடகுல உள்ள காரியங்கள் எல்லாம் ரெக்கவர் ஆகிறது ஆவியானவர் காட்டுகிறார். சரியாகிறது. வெளியே மீட்டு எடுப்பீங்க. லேண்டினுடைய பத்திரங்கள் ரிலீஸ் ஆகுகிறது. அநேகருடைய காரு, அநேகருடைய பொருட்கள், அநேகர் சிலர்லாம் மொபைலை கூட கடனில் ஏலத்தில் போய் வச்சு அதில் ஒரு 200 வாங்கி 500 வாங்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த மாதிரி உள்ள செலவுகள், இந்த மாதிரி வீண் போராட்டங்கள். தேவ ஜனங்களை, நீங்கள் வனாந்திரத்தில் போகும் பொழுது எல்லாரும் உங்களை அற்பமாக நினைக்கலாம். இந்த அண்ணனுக்கு என்னாச்சு, இந்த அக்காவுக்கு என்னாச்சு, இவ்வளோ ஏளனமாக உங்களை பேசலாம். ஆனால் ஆண்டவருக்கு உங்கள் நிலைமை தெரியும். God knows your heart. உங்கள் இருதயம் யாருக்கு புரிய முடியாவிட்டாலும், யாருக்கு உணர முடியாவிட்டாலும், உங்களை நன்கு அறிந்தவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார்.
உங்கள் கூட இருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் உங்கள் விளக்கை பற்றி எரிய வைப்பார். யோசிப்பை பாருங்கள், குழியில் போடப்பட்ட நிலைமை, அங்கேயும் கூட தான் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் போடப்படுறாங்க, அங்கேயும் கூட இருக்கிறாரு. போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறாரு, அங்கேயும் கூட இருக்கிறாரு. எல்லா இடங்களையும் கூட இருந்த ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட டைமில் அவனுடைய வெளிச்சத்தை பற்றி எழும்ப பண்ணினார். அந்த வெளிச்சம் அயல் தேசங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. யோசேப்புன்னு ஒரு தேவ மனிதன் இருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, பஞ்சம் வரும் என்று சொல்லி. அந்த தேசத்தில் ஒரு தேவ மனிதர் ராஜாவோடு இருந்து எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அங்கே போனால் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் சொல்லி எல்லாரும் காசுகளை எடுத்துட்டு வந்தாங்க. தேவச்சனமே, உங்கள் விளக்கை ஏற்றுகிறவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். உங்கள் படித்தும் வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் விளக்கை ஏற்றுவார். அவன் சில நேரம் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற லெவலில் இருக்கிற காரணம் கர்த்தர் அதை செய்கிறதுக்காக காத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நேரத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நேரம் வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய மகிமையான பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, ஒரு விஷயம் கூட தீர்க்க தரிசன ஆவியோடு, பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு காரியம். உங்கள் நேரம் வருகிறது. உங்கள் பிள்ளைகள் நேரம் வருகிறது. உங்கள் கடன் மாறுகிற நேரம் வருகிறது. உங்களுடைய சோர்வு மாறுகிற நேரம் வருகிறது. உங்கள் அவிசுவாசங்கள் பறக்கிற நேரம் வருகிறது. சோர்வுகள் மாறும், அவிசுவாசம் மாறும், கடன் மாறும், நிந்தனைகள் மாறும். தேவன் அதை செய்வார். உங்கள் தலையை உயர்த்துவார். 20 ஆண்டுகள் கஷ்டப்படுறேன் பிரதர், 13 ஆண்டுகள் நான் வேதனையில் இருக்கிறேன். நான் வாலிப வயசு ஃபுல்லாக வேதனையிலே சகிக்கிறேன். என் முதிர் வயதும் ஆகிவிட்டது. என் பிள்ளைகள் நல்லாவே இல்லை. என் குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கு. தேவ ஜனங்களே, இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. ஷாலோம்னு சொல்லுங்க. அவர் ஷாலோமின் தேவன், சமாதானத்தின் தெய்வன். சூழ்நிலையில் சமாதானத்தை உருவாக்குங்க. இல்லாததை உருவாக்குற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. பொல்லாத சூழ்நிலையே, ஏமாற்றுகிற சூழ்நிலையே, என்னை வஞ்சிக்கிற சூழ்நிலையே, புயல் போல வந்திருக்கிறாய், உன்னை நான் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அடங்கு என்று கட்டளையிடுங்கள். ஷாலோம் என்று சொல்லுங்கள். சமாதானம் என்று சொல்லுங்க. பீஸ் பி வித் யூ. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் கூட இருக்குது. எல்லா சூழ்நிலையிலையும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. பொருளாதாரத்தில் கட்டளையிடுங்க. அது அப்படியே ஆக கடவுதாக. எல்லாரும் சொல்லுவோமா, ஷாலம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். என் ஜெப அறையில் சமாதானம் உண்டாகட்டும். என் வீடுகளில் சமாதானம் உண்டாகட்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும். என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். ஊழியங்களில் சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் மாறுவதாக, மார்க்க பேதங்கள் மறைவதாக. சமாதானம், சமாதானம், சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறதுக்காய் நன்றி. தேவ ஜனங்களே, சூரியன் உதிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உதிக்கும். அப்படியே அதிகாலை உண்டாகும், காலை உண்டாகும். பிறகு காலை விடிந்து ஒரு 11 மணி அளவு வெளிச்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மத்தியாலம்னு ஒரு நேரம் வரும். அந்த மத்தியாலம் தான் நடுப்பகல்னு சொல்லுவாங்க. நீதிமானுடைய பாதை நடுப்பகலில் உதிக்கிற சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் அதிகமாய் உதிக்கிற பிரகாசமாக இருக்குமா. உங்கள் பாதையில் உள்ள வெளிச்சம் அப்படி இருக்கும். ஆனால் சூரியன் மறைந்திருக்கும் பொழுது இருளாக இருந்துச்சு. தேவச்சனமே, படிப்படியாக நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்கள் தலையில் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். தேவனுடைய நேரம் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் பதறவே கூடாது. நீங்கள் சிதறப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய அந்த பதற்றத்தை ஓட வைக்கணும். விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தரை உடனே நம்புங்க. சூழ்நிலைகள் தாறுமாறாக போகலாம். இந்த தேசமெல்லாம் பிரச்சனைகள், கேஸ் இல்லை, அது இல்லை, பெட்ரோல் இல்லை. ஆண்டு சொல்கிற உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களை நான் திக்கற்றவர்களாக விடன்னு சொல்லுகிறார். உங்களை அனாதைகளாக விடன்னு சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, நமக்கு உபத்திரம் உண்டு. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 34:19 வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் நின்று அவர் விடுவிப்பார். கூடவே நிற்பார். ஒரு தகப்பன் நிற்கிறது போல, ஒரு தாய் நிற்கிறது போல, உங்கள் வீட்டு வாசலில், உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் கிச்சனில் கூட எல்லா இடங்கள்லையும் ஒம்னி பிரசண்டாக விளங்குகிற தெய்வன். எல்லா இடங்கள்லையும் ஆமீன் கிரியை செய்கிற ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். துன்பங்கள் தான், நிறைய துன்பங்கள் ஆண்டு சொல்லுகிறார். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இது ஒன்றும் பாக்கி இருக்குதுன்னு சொல்ல முடியாத லெவலில்
எல்லாவற்றிலும் இருந்து யோபுவுக்கு ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாமே போனது. அதோடு சேர்ந்து சொத்து, நிலம், சுகநலங்கள் எல்லாம் போனது. பிள்ளைகள் மரித்தார்கள். அவருடைய சரீரத்தில் உள்ள ஆரோக்கியம் போனது. எல்லாமே அவரை விட்டு போனது. தேவ ஜனங்களே, ஆண்டவர் எப்படி தெரியுமா அதை ரீட்ரீட் பண்ணார்? எப்படி தெரியுமா அதை ரீஸ்டோர் பண்ணார்? எல்லாவற்றையும் கொடுத்தார். அவர் கழுதைகளை மட்டுமல்ல, ஒட்டகங்களை மட்டும் கொடுத்து ஆசீர்வதிக்கவில்லை, பிள்ளைகளையும் கொடுத்தார். வேதம் சொல்கிறது அவருடைய பிள்ளைகள் ரொம்ப சௌந்தரியமாக இருந்தாங்க, ரொம்ப ஆசீர்வாதங்களான்னு திரும்பியும் கொடுத்தார். அவருடைய சரீர சுகத்தை திரும்பி கொடுத்தார். எல்லா உற்றார்களும் திரும்பி வந்து அவரை கனப்படுத்தினாங்க. தேவ ஜனங்களை, இன்றைக்கி யாரெல்லாம் உங்களை விட்டு போயிட்டு உங்களை நிந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோ, உங்கள் கூடயே இருந்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு உங்களை நிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஏற்ற நேரம் வரும். நீங்கள் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிறீங்க. உங்கள் நீதியை பட்ட பகல் போல வெளியே கொண்டு வருவார். உங்கள் கண்ணீர் ஆண்டருக்கு தெரியும். தேவச்சரங்களே, யாரும் உங்கள் கண்ணீரை பார்க்கலன்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். உங்கள் மனவேதனை யாரும் பார்க்கல நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பார்த்துருக்கிறேன் மகனே, நான் அதை பார்த்துருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் அவன் துருத்தி நிரம்பும் பொழுது அதனுடைய விலை எவ்வளோ விலைன்னு தெரியும். பணத்தை கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்களை உங்கள் ஜெபத்தினால நடக்க போகுது. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆண்டரைய உள்ளத்தில் எஸ்தரை தான் உணர்த்தினார். எஸ்தர் என்ற மகாராணி அவங்க ஏழ்மையாக உடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தான் உருவானாங்க. உடைக்கப்பட்ட அந்த உள்ளத்தில் ஒரு ஊற்று உருவானது. தேவச்சனங்களே, இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறவங்களுடைய உள்ளத்தில் ஊற்று இருக்காது. ஆனால் உடைக்கப்பட்ட உங்கள் உள்ளத்தில் ஊற்று இருக்கும். நீங்கள் பெரிய பதவியில் வரும் பொழுது, நீங்கள் பெரிய இடங்களில் வரும் பொழுது, நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படும் பொழுது உங்களிலிருந்து ஊற்று புறப்படும். அதனால தான் கர்த்தர் உங்களை உடைத்து வைத்திருக்கிறார். உங்களை உடைச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை உருக்குலைக்கிறதுக்கு அல்ல, உங்களுக்குள்ளே இருந்து ஊற்று பாய்கிறதுக்கு உங்களை உடைத்தார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து பிச்சாராம். எதுக்கு தெரியுமா? அது ஒத்தையாக ஒரே அப்பமாக இருந்தால் அநேகருக்கு கொடுக்க முடியாது. அது பிச்சதுனால இப்போ 5000 பேருக்கு கொடுக்கப்பட்டது. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கத்தக்கதாக பெருகினதுக்கு காரணம் அந்த அப்பம் தன்னை விட்டு கொடுத்தது. அதை உடைக்கிறதுக்கு தன்னை விட்டு கொடுத்தது, பிக்கிறதுக்கு தன்னை விட்டு கொடுத்தது. தேவ ஜனங்களே, இன்றைக்கி உங்களை பிக்கிறதுக்கு விட்டு கொடுத்துருக்கிறீங்களா? உடைக்கிறதுக்கு விட்டு கொடுத்துருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் விருந்து, உங்களுக்கு தான் சந்தோஷம், உங்கள் தலையில் தான் அபிஷேகம், உங்கள் விளக்கு எரியும். இது நிச்சயம் நடக்கும். இந்த விசுவாசத்தை தளர விடாமல் பரிசுத்த ஆவியின் வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் பதிச்சு கொள்ளுங்க. நீங்கள் போகிற பாதையில் இந்த வார்த்தை வழிகாட்டும், வெளிச்சமாக இருக்கும். இது உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். உபத்திரம் வரும் பொழுது ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் உணர்த்துவார். தேவ ஜனங்களே, அப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ள சாராம்சம் உள்ள வார்த்தையை தான் உங்கள் இருதயத்துக்கு கொடுத்துருக்கிறார். இது நிச்சயமாக உங்களுக்கு பாதை காட்டும். உங்கள் பிள்ளைகள் வெளி தேசத்துக்கு போகலாம், அப்படிப்பட்ட நேரத்தில் இது வழிகாட்டும். வேலை இல்லாத சூழ்நிலைகள் வரலாம், அந்த நேரத்தில் இது வழிகாட்டும். திரும்பி ஆண்டவர் உயர்த்துவார். ஒவ்வொரு நேரம் இழப்புகள் வரும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசி உங்களுக்கு வழிகாட்ட போகிறது. தேவச்சனமே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி செபிப்போமா? இந்த புதிய நாட்கள், இந்த புதிய வாரங்கள் நாம் கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் வெளிச்சத்தை தந்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தை அப்படியே சந்தோஷமாக நம்ம சுமந்து செல்லணும். அந்த வெளிச்சத்தின் மகிமையை நம்ம விட்டுறவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பேர் கூட இருக்கிறார். எல்லாரும் செபிப்போம். அன்பான ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபநேர குடும்பத்தாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ப்ரைட் டைம் ஃபேமிலி எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த இடங்களில் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பேர் யாரெல்லாம் இதை தாகமாக கேட்டு என் வாழ்க்கையில் இம்பேக்ட் உண்டாகணும், வசனம் உள்ளே போகணும்னு வாஞ்சியோடு கேட்குறாங்களோ, ஒவ்வொரு பேருடைய இருதயத்திலையும் அந்த வசனம் 100ஆக 60ஆக 30ஆக கிரியை செய்ய நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கடல் மேலே எழும்பி நடக்கட்டும், சூழ்நிலைகள் மேலே எழும்பி நடக்கட்டும், கிருபை உண்டாக வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவச்சனங்களை, நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்தெந்த தேசம், எந்த கிராமம்னு, நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு போட்டுட்டு அங்கே இருக்கிற எந்த இடம்னு கரெக்டாக போடுங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு போடுங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா வெளிநாட்டுக்கு பேரை போடுங்க. உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். நீங்கள் தேவச்சனங்கள் இப்போ புதிதாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எந்த இடங்கள்லேருந்து பார்க்குறீங்கன்னு உங்கள் இடம் பேர் என்ன செய்யுங்க. ஆமேன். நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு போடுங்க, கேரளானா கேரளான்னு போட்டு, நீங்கள் ஆலுவானா ஆலுவாவில் இருக்கிறேன்னு போடுங்க, ட்ரிவாண்ட்ரம்னா ட்ரிவாண்ட்ரம்னு போடுங்க. கர்த்தர் அந்த பேரை நீங்கள் எழுதும் பொழுதே தூரத்தில் இருந்து இந்த அபிஷேகத்தோடு கனெக்ட் ஆகி, இந்த அழைப்போடு கனெக்ட் ஆகி, நான் இந்த அழைப்போடு இணைஞ்சிருக்கிறேன்ப்பா, தொடர்ந்து நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன்,
அப்படின்னு சொல்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் அதை எழுதும் பொழுதே கர்த்தருடைய நாமம் உங்களை ஆசீர்வதிக்கும். தூரத்தில் இருந்து கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருப்பீங்க, அருகாமையிலும் இருப்பீங்க. எங்கே இருந்தாலும் சரி, ப்ரேயர் டைம் என்ற இந்த தேவ திட்டத்தோடு இணைந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய இடத்தை பதிவிடுங்க. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவோடு ரகசியத்தோடு உங்களை சந்திக்கலாம். தேவச்சனங்கள் ஆவியில் பலப்படுறதுக்கு தினமும் அதிகாலை ஜெபம் உண்டு. நீங்கள் எழும்பி ஜெபிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். 5 மணி அளவில் நடைபெறுகிறது. தேவச்சனங்கள் நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.